எண்ணமற்ற நிலையால் என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் கேட்க நினைக்கலாம். எண்ணமற்ற நிலையில் உங்களது மூளை பெரும் ஆற்றலோடு இருப்பதால் நீங்கள் எதை பற்றி சிந்தித்தாலும் மிகவும் சிறப்பாக சிந்திப்பீர்கள். எண்ணமற்ற நிலையால் விளையக்கூடிய நன்மை என்ன என்பதை பற்றி பட்டியலிட்டால் பல மணி நேரம் பேசிக்கொண்டே போகலாம். எண்ணமற்ற நிலையில் உங்கள் மூளை மிகவும் இன்டெலிஜென்ட்டாக செயல்படும். இந்த இன்டெலிஜென்ட் என்று அழைக்கக்கூடிய சிறப்பான சிந்தனை எப்படி வருகின்றது என்றால், மூளை தேவையற்ற எண்ணங்கள் என்ற குப்பைக்குள் மூழ்காமல் இருப்பதால் வருகின்றது. எண்ணங்கள் தொடராக நமது மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தால் நமது மூளையில் தோன்றும் சிறப்பான அறிவு என்னும் சூரியனை எண்ணம் என்னும் கருமேகம் சூழ்ந்து மறைக்கின்றது என்று பொருள். தேவையற்ற ஓயாத எண்ணம் நமக்குள் ஓடிக்கொண்டிருந்தால் நமது நிம்மதி என்னும் அமைதியை எண்ணம் என்னும் பேரிரைச்சல் சீர்குலைக்கின்றது என்ற அர்த்தம். தூக்கத்தை தவிர விழிப்பு நிலையில் ஒவ்வொரு மனிதரும் வாழ்நாளில் எண்ணமற்ற நிலையை சந்தித்தது உண்டா என்று நீங்கள் கேட்க நினைக்கலாம். நிச்சயம் சந்தித்தது உண்டு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கவனித்து பாருங்கள். அதாவது அது சில வினாடி நேர மகிழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது சில நிமிட நேர மகிழ்ச்சியாக இருக்கலாம். மகிழ்ச்சியான தருணங்களில் எந்த எண்ணமும் இருப்பதில்லை. இயற்கை அல்லது இறைவன் அளித்த மாபெரும் பொக்கிஷமான எண்ணமற்ற நிலை என்பதை மனித குலம் எப்படி தொலைத்தது? மனித குலம் போராடி மொழியை கண்டுபிடித்து பின் அதன் தொடர்ச்சியாக எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற பயிற்சியை கொடுத்து அதனால் கிடைத்ததுதான் எண்ணமுள்ள நிலை. அதாவது இப்போது மனிதகுலம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணமுள்ள நிலை என்பது பல்லாயிரம் வருடங்களாக பல கோடிக்கணக்கான மனித மூளைகளால் உருவாக்கப்பட்டது. இதனால் அறிவியல் கண்டுபிடிப்புகள் ராக்கெட் வேகத்தில் போய்கொண்டிருக்கின்றது. இயற்கையின் மற்ற அனைத்து படைப்புகளும் அது தோன்றிய காலம் முதல் அப்படியேதான் இருக்கின்றது. மனிதன் மட்டும் எல்லா துறைகளிலும் அசுர வேகத்தில் நம்ப முடியாத அளவிற்கு பெரும் முன்னேற்றம் அடைந்து விட்டான். இதற்கெல்லாம் மனிதனுக்குள்ளே ஓடக்கூடிய தொடர்ச்சியான எண்ணங்கள் தான் காரணம். ஆனால் அதே சமயத்தில் தொடரான எண்ணங்களால் மனநல பாதிப்பு, அதாவது மனநல கோளாறு என்ற பெரும் துயரக் கடலில் ஒட்டுமொத்த மனித குலமும் தத்தளித்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் மூளையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் தான் என்று நான் சொல்கின்றேன். மனநல பாதிப்பு என்று நான் சொன்னவுடன் பைத்தியம் பிடித்து தெருவாய் ஆடைகளை கிழித்து கொண்டு அலைந்து கொண்டிருப்பவர்களை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்துவிட வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் மூளையில் உண்டாகும் பெரும் பாதிப்புகளால் அப்படி ஆனவர்கள். இப்படிப்பட்டவர்களில் ஒரு சிலரின் தொடக்கம் மனநல பாதிப்புகளில்தான் ஆரம்பிக்கும். ஆனால் நான் அந்த வகையை சேர்ந்தவர்களை பற்றி பேசவில்லை. மனநல பாதிப்பை அன்றாடம் சந்திக்காத மனிதர்களே நிச்சயமாக இருக்க முடியாது. ஏன், இன்றைய நவீன விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக சிறுவர்கள் கூட அதிகமாக மனநல பாதிப்பு உள்ளாகின்றார்கள் என்பதை பற்றி நான் படித்திருக்கின்றேன்.